வணக்கம். இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி வாசலில் நான் என்னென்ன வைக்கிறேன்னு இங்கே பாருங்கள். இன்றைக்கி அமாவாசைங்கிறனால நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறாந்தாக்கா நம்ம வாசலில் இப்படி தான் வச்சு நம்ம அவங்கள அழைக்கணும். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு இப்படி பரத்திக்கோங்க. வச்சுட்டு இது வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை கூப்பிட்றது, வீட்டுக்குள்ளே அழைக்கிறது. அதனால் எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தில் வந்துட்டு குங்குமம் தடவணும், ஒன்றில் வந்து மஞ்சள் தடவணும். பாருங்கள், திஷ்டிக்கு வைக்கிறாந்தாக்கா ரெண்டும் குங்குமம் தடவினா போதும். இது நம்மளுடைய குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுனால இப்படி செய்கிறோம். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஒரு விளக்கு அகில் தான் ஏற்றணும். அகிலில் வந்துட்டு பாருங்கள் கொஞ்சோண்டு பச்சரிசி குத்தி பச்சரிசியை பருத்தி அதில் அகில வச்சு சுத்தமான நல்லெண்ணெய் பாருங்கள், நல்லெண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் தான் திருநூல் போடணும். திருநூல் போட்டு வாசல் இது ஏற்றுறதுக்காண்டி இந்த பாருங்கள் தண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாசலில் ஏற்றணும். வாங்க. பண்ணிட்டேன். தெரியுதா தம்பி? பாருங்கள், நம்மளுடைய வாசல் எந்த சைடு திரும்பி இருக்கோ அந்த சைடு ஏற்றினா போதும். இது கிழக்க பார்த்து தான் ஏற்றணுன்னு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்படி வச்சுருக்கேன். இப்படி எலுமிச்சம்பழம் எனக்கு இப்படி வச்சுருக்கேன். தண்ணி முக்கியம். தண்ணி வச்சு நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வர வைக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி சாமி விட்டுருங்க. நம்மளுடைய குலதெய்வமும் வரணும் வீட்டுக்கு. ஏன் செவுத்தை விட்டு காமிக்கிற? செவுத்த பாருங்க, செவுத்தை விட்டு காமிச்சா எப்படி பாருங்க. இதுக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இதுதாங்க. டம்ளர் தண்ணி முக்கியம். தண்ணி தான் நீங்கள் வைக்கணும். இன்றைக்கி வந்துட்டு கோலம் போடக்கூடாது. பாருங்கள், நம்ம முன்னோர்களுக்காண்டி இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.